என் திலீப்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற பகுதி செயலாளராக மரியாதைக்குரிய ஏ நாகராஜன் அவர்களே, முரளிதரன் அவர்களே, மரியாதைக்குரிய மகேஷ்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய சரிதா மகேஷ்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய இனிசுவர் எஸ் தனசேகர் அவர்களே, தயானன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, மரியாதைக்குரிய காஞ்சனா சூர்யா அவர்களே, கலைஞர் அவர்களே, இளங்கோவன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, தாமஸ் அவர்களே, என்ஜேசி பாபு அவர்களே, அதிபதி அவர்களே, எஸ் முருகன் அவர்களே, தமிழ்ச்செல்வன் அவர்களே, அன்பரசு அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, பொன்முடி அவர்களே, காந்திமார் மதத்தை வைத்து அரசியல் செய்ய முடியாத என்ற வரலாறை இந்து அறநிலையத்துறை அமைச்சராக மரியாதைக்குரிய சேகர்பாபு அவர்கள் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் நியமித்த பின்பு எந்தெந்த இடத்தில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும், எந்தெந்த இடத்தில் கட்டக்கூடிய கட்டடங்கள் கோயிலுக்கு கட்ட வேண்டும், எந்தெந்த பகுதியிலே இருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு பயன்பெற வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு வகையிலே யாரும் குறை சொல்ல முடியாத அளவு இன்னைக்கு இந்துக்கள் என்றால் ஒருவருக்கு தான் சொந்தம் என்று சொல்லாத அளவிற்கு இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சராக இன்னைக்கு சிறப்பாக செயல்படுகின்ற இந்திய சகோதரர் சேகர்பாபு அவர்கள் இன்னைக்கு பிற்பாடு செல்ல வேண்டும். தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய நம் தலைமையாளர்களுடைய ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையிலே திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிறார்கள். அவர் அர்ச்சகராக இருந்தாலும் சரி, அவர்கள் சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய தனவந்தராக இருந்தாலும் சரி, எல்லோரும் எல்லா பெயரும் அடைய வேண்டும் என்ற வகையை தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு பிறந்த நாளாக கொண்டாடுகின்றது. இளைய தளபதியாக இன்றைக்கு துணை முதலமைச்சராக விளையாட்டுத்துறையின் அமைச்சராக இன்றைக்கு இளைஞர்களை செயலாளராக இருக்கின்ற இளைய சகோதரர் அவர்கள் அவர் இயக்கத்திலே பணியாற்ற ஆரம்பிக்கின்ற போது மக்களை சந்தித்தார், அதற்கு முன் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தார், அதற்கு முன் தேர்தலை சந்தித்தார். இப்படியாக இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து துணை முதலமைச்சராக இன்றைக்கு பணியாற்றுகின்றார் என்று சொன்னால் அவர் பணியாற்றுகின்ற சிறப்பை பார்க்கின்ற போது எப்படியும் தன்னுடைய தாய் தந்தை வழியிலே வருகின்ற அந்த பாங்கான செயல் அவருக்கு இருக்கின்றது என்ற வகையிலே இன்றைக்கு மக்கள் பணியிலே சிறப்பாக செய்கின்ற அமைச்சராக துணை முதலமைச்சராக இன்றைக்கு விலகி வருகின்ற நிலைகளை இன்றைக்கு எண்ணி பார்க்க கலக்கின்றோம். அவர் மாவட்டமாக செல்கின்றார், மாவட்டத்திலே ஒவ்வொரு பணிகளையும் பார்க்கின்றார், மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் சந்திக்கின்றார். சரி, மொத்த செலவும் இந்த பகுதிகளுடைய துணைச் செயலாளர் அன்றைக்கினிய அருமை தம்பி திலீப்குமார் அவர்கள் தான் மொத்த செலவினத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அவருக்கு நிகழ்ச்சியின் சார்பில் எப்பொழுதும் பிறர் உழைப்பை திருடுவதில்லை, இது என்னுடைய கொள்கை. ஆகவே அவருக்கு அருமை நான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சாதனை அணிவித்து சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Look!